ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னா, காலிஃப்ளவர் தாங்க. யார் யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்ன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த ஒரு பெரிய காலிஃப்ளவருங்க, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கல் உப்பு போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் பாதி கட் பண்ணிட்டேங்க. பாதி தான் இதில் வந்து போட்டிருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த சுட தண்ணியில் கல் உப்பு போட்டு அதில் கொஞ்சமாக வேக வச்சிருச்சுங்க. பாருங்கள், சூடாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை நல்லா வடிகட்டி எடுத்து வந்தாச்சு. இதில் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய என்னுடைய ஸ்டைலில் நான் செய்ய போகிற அந்த டிஷ்ஷுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடர், ஆரஞ்சு கலருங்க, அது சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. நீங்கள்லாம் வந்து இந்த டிஷ்ஷு செய்யும் பொழுது என்ன பொருள்களை சேர்ப்பீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1.5 கூட இல்லை, 1 டேபிள் ஸ்பூனே போடுறேன். ஏன்னா சில்ட்ரன் சாப்பிட்றதுனால காரமாக வேண்டான்னுட்டு. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தாங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பஜ்ஜி மாவு. இது வந்து சேர்த்தா சேர்க்கலாம், இல்லைனால நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதுனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கேங்க. இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான், சரிங்களா? இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கிளறி எடுத்தாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை செஞ்சுருக்கேன் இல்லையா, கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேங்க. இது எவ்வளோ சூப்பரான கலரு வந்தோடனே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பொரிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பொரித்து எடுத்த பிறகும் அவ்வளவு கடையில் வாங்கிறத விட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் பொரித்து எடுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது. இது என்னுடைய ஸ்டைலில் நான் செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பகோடா தாங்க. நீங்களாம் எந்த மெத்தடில் வந்து காலிஃப்ளவர் பகோடா செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மெத்தடில் வந்து செஞ்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் வேறு மெத்தடில் செய்வோம்னா நோன்னு போடுங்க. அது மட்டும் போதும். பாருங்கள், எவ்வளவு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பகோடா பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு இல்லைங்களா? யார் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். போதும், நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். சூப்பராக இருக்கு இல்லையா? பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த காலிஃப்ளவர் பகோடாவும் காஃபி இல்லை டீ 2 வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இது பிடிக்குமான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமான்றது கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க, எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியுது. நான் அதிகமான ஒரு பொருள்கள் எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எதுவுமே நான் வந்து சேர்க்கலைங்க. எல்லாமே நேச்சுரலான ஒரு பொருள்கள் தான். அதுவும் சிறிதளவு தாங்க சேர்த்துருக்கேன். நிறையெல்லாம் நாங்கள் சேர்க்கலை. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு வராது, சரிங்களா? எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு கேரட்டு, ஆனியன், இது சைடிஷாக நம்ம என்ன தொட்டு சாப்பிட போகிறோன்னா கேரட்டும் ஆனியன் தாங்க. இப்போ எல்லாமே நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதில் நான் எதுவுமே சேர்க்கலை, அவ்வளோதான். மேற்கொண்டு நம்ம மிளகாய் தூள், உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ வாங்க நம்ம பிளேட்டில், அதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு.
அதை நம்ம கொஞ்சமாக டெக்கரேஷன் வந்து பண்ணிடலாம். இது போதும். இப்போது கேரட் ரவுண்ட் பீஸில் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். இதுவே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா எவ்வளோ இருக்குன்றது நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். வீட்டில் வந்து செய்யறதுக்கு அவ்வளோவா செலவாகாது. இதை நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே வரும் இல்லைங்களா? ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கிடைக்கும், செலவும் மிச்சமாகுங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து வீட்லேயே செஞ்சிடுறது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாகவும் போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். வீடியோவில் பாருங்கள், ஷார்ட்டாக போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என் வீடியோவை பார்க்குற அனைத்து வியூவர்ஸ்க்கும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், கமெண்ட் செய்கிறவங்களுக்கும், லைக் செய்கிறவங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நாங்கள் நன்றியே தெரிவிச்சுக்கிறோங்க. தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.